இங்கேயே காத்திருங்க. சார். கடவுள் வாங் இந்த புத்தகத்துல சம்பளத்தை பத்தியும் தானியங்களை பத்தியும் எழுதியிருக்காரு. அப்போ அவருக்கான தனி படம் இருந்திருக்கணும். அதை கண்டுபிடிச்சே ஆகணும். உளவாளிகளை அதிகப்படுத்தி மேற்கொண்ட வேலையை பாருங்க. எனக்கு கிடைச்ச சமீபத்திய தகவல் படி அவர் தற்காப்பு கலைகளோட ஜாம்பவான்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. தற்காப்பு கலையோட மதகுருவா? நீங்க 3 பேரும் எங்களை தாண்டி உள்ள போகணும்னு நினைச்சா முடிஞ்சா போய் பாருங்க. நான் சொல்றது கேக்குதா? முடிஞ்சா வாங்க பாப்போம். தலைவரே, தலைவரே, கொலையாளிகள் வந்திருக்காங்க. இந்த தொடுப்பெல்லாம் எங்க கிட்ட வேலைக்காகாது. சீக்கிரம் தலைவரை காப்பாற்றணும். என்ன ஒரு பயங்கரமான மிருகம். அது நம்மள கொல்லதான் வந்திருக்கணும். லார்டு வாங், நம்ம தப்பிச்சே ஆகணும். எங்க கிராமத்தை சேர்ந்த பல பேர் இறந்துட்டாங்க. எல்லாரும் இறந்துட்டாங்க. எப்படியாவது எங்களை கிராமத்தை காப்பாத்துங்க கடவுளே. பாருங்க, காப்பாத்துங்க கடவுளே. இங்க பாருங்க, எங்க கிராமத்தை காப்பாத்துங்க. ஆமா, எங்க கிராமத்தை காப்பாத்துங்க. எதுக்காக மக்களுக்கு கூட்டமா இருக்காங்க? நேத்து ராத்திரி ஊருக்குள்ள கொலை நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் பயந்து போயிருக்காங்க. ஏரிக்குள்ள இருந்து அரக்கன் வந்ததா பேசிக்கிறாங்க. இதெல்லாம் மக்களை சாந்தப்படுத்துறதுக்காக மதகுரு செய்த ஏற்பாடு. மதகுருவா? டெங்சேவா?
நான் ஜாஜான். உங்களுக்கு என்னோட மரியாதைகள் மதகுருவே. எழுந்திருங்க தளபதி ஷாவ். நன்றி குருவே. விசாரணையில் ஏதாவது தகவல் கிடைச்சதா? விசாரணையில் சில கால் தடயங்கள் கிடச்சிருக்கு. அது கொலையாளிகளோட தான் இருக்கணும். இறந்து போனவங்க உடம்புல இருக்க காயங்களை வச்சு பார்த்தா அவங்க பயன்படுத்தின தாக்குதல் முறையே வித்தியாசமாக இருக்கு. எல்லாரையும் ஒரே அடியில் கொண்டிருக்காங்க. இதை இப்படியே விட்டா இன்னும் நிறைய உயிர்கள் போகும். வாங்க ஒரு தலை சிறந்த தலைவர். அவரை நம்ம இழந்திருக்க கூடாது. குருவே, இங்க பாருங்க. என்னது அது? இதுதான் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து கிடைச்ச தடயமா? ஆமா குருவே. இதுக்கு அதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. இது அந்த ஏரி இறக்கம் உடம்புல இருக்கிற ஒரு பாகமாக தான் இருக்கணும். கண்டிப்பா ஏரி இறக்கம் தான் இதை பண்ணியிருக்கணும். டெங் அவர்களே, இந்த விசாரணை முழுசா முடியிற வரைக்கும் நம்ம எந்த முடிவும் எடுக்க கூடாது. நீங்க சரியா சொன்னீங்க பாவ். ஒருவேளை உண்மையா அப்படி ஒரு அரக்கம் இருந்தா ஒரு அதிகாரியா அதை கொல்ல என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். கான்சன்ஜி, இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? என்னோட கணக்குப்படி இது அந்த அரக்கனோட உடம்புல இருக்கிற ஒரு பாகமாக தான் இருக்கணும். ஆனா ஏரியிலேருந்து வந்த அரக்கம் இல்லை. பொறியியல் முறை மூலமா சிறந்த வல்லுநரால் உருவாக்கப்பட்ட ஒரு ராட்சசம் தான் இது. பொறிமுறை ராட்சசனா? அதேதான். இந்த மாதிரி ராட்சசனை உருவாக்க சிறந்த ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அறிவு திறமைக்கு அளவே இல்லை. தனி ஒரு அளவை அதை செஞ்சு முடிப்பாங்க. இரும்பையும் கல்லையும் அசைக்க கூட வைப்பாங்க. ஏன் நடக்க கூட வைப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த கலை இந்த காலகட்டத்தில் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இது மறுபடியும் உருவாச்சுன்னா உலகத்துக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். தளபதி யாரே? உத்தரவு. சீக்கிரமா பியாஞ்சி நகரம் முழுசா தேடி அந்த பொறியியல் வித்தை தெரிஞ்சவன் யாருன்னு கண்டுபிடிங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சாகணும். அப்படியே ஆகட்டும். நில்லுங்க. என்னோட மைத்துனன் டென் லியோலாங் இந்த மாதிரி வித்தைகளை கற்றுக் கொடுக்குற பள்ளிகளோட தொடர்பு வச்சிருக்கான். அவன் உங்க கூட இருந்தா உங்களுக்கு அது உதவியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமாவே நீங்க குற்றவாளி கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த நகரத்திலேயே ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் பேரு ஷேங் லூபன். அவருக்கு இணையான ஆள் யாருமே இல்ல. இது ஒண்ணு கொடுங்க. அவர் எப்ப என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. அவர் முகத்தை கூட இது வரைக்கும் யாருமே பார்த்ததே இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை. அவர் உருவாக்குற இயந்திரங்கள் ரொம்பவே அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி இயந்திரத்தை தானே தேடி வந்திருக்கீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஒன்னு சொல்றேன் கேளுங்க. அவரை பார்த்தா நீங்க தேடி வந்தது கிடைச்சிரும். அவர் இப்ப எங்க இருப்பாரு? உறுதியா சொல்றீங்களா? இதான் கியான் குன்னோட மாளிகையா? ஏன் பார்த்தா அப்படி தெரியலையா? குட்டி பையா, இந்த சட்டிய சாப்பாடு கடைக்கு கொண்டு வந்துரு. சீக்கிரமா போ. என்ன சகோதரா, போலாமா? பயப்படாதீங்க. சாதாரண பொம்மை தான். டேங்கப்பா, எவ்வளோ பெரிய வரவேற்பறை. அது மட்டும் இல்லாம ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கு. என்ன கேட்காம யாரும் உள்ள வரக்கூடாது, புரியுதா?
எனக்கு இருக்கிற திறமை வச்சு ஒரு சாதாரண படகை கூட வானத்தில் பறக்க வைப்பேன். ஏன் பிரபஞ்சத்தையே அதிர வைப்பேன். கடவுளுக்கு மேலே போவேன். சாகா வரம் பெற்ற கியாங்கும் அரண்மனையோட அரசன்னா. எதுக்காக இங்கே வந்தீங்க? வானத்தில் பறக்கவா இல்லை கல்ல கூட காத்துல கரைய வைக்கவா? நான் ஒரு விசாரணைக்காக ஷெங்லு பேன்லேருந்து வந்திருக்கேன். சரியா போச்சு, சரியா போச்சு. அங்கே பின்னாடி இருக்கிற அறையில் என் கணவர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்கன்னு சொல்லி நான் அவரை கூட்டிகிட்டு வரேன். இது என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அட, இது ரொம்ப சௌகரியமா இருக்கே. ருக்குரோ, யார் அது? ஈசே 2. யார் நீ சொல்லு. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. யார் நீ? ஈசை 3. தளபதியாரே, என் திறமையை குறைச்சு மதிப்பு போட்டிருக்க. கதையை முடிக்க இந்த 3 விதையே போதுமானது. எப்படியே ஆட்டோ எவ்வளோ பெரிய தளபதியா இருந்தாலும் என் முன்னாடி தூசுக்கு சமண்டா. இதெல்லாம் சாதாரண வித்தை தான். நீ ராட்சச மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்க. மத்தவங்க கிட்ட நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட முடியாது. என்ன நீ ஒரு பொண்ணா? அப்படியே தெரியுது உனக்கு? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? எதுக்காக என்ன தாக்க முயற்சி பண்ண? குவன் குவன் பேலஸ்க்கு உன் வாளை வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்க வந்தல? என்ன தேடி தானே வந்த? உன்னை தேடியா? அப்படின்னா நீங்க தான் ஷெங்லோபனா? தற்காப்புக்காகவே அப்படி நடந்துக்கிட்டேன், மன்னிச்சுக்கங்க. உன் மன்னிப்பு தேவையில்லை. உன்னை பத்தி யோசிச்சு எதுவும் ஆக போறது இல்ல. தயவு செஞ்சு நில்லுங்க. நீங்க பெண்ணா இருந்தாலும் உங்க உதவி எனக்கு தேவைப்படுது.
அரசாங்க கைக்கூலிகளை நான் நம்ப மாட்டேன். மக்களோட வயித்துல அடிச்சு உங்க பையன் ரொப்பிப்பீங்க. உதவி வேணுமா? என்ன தாண்டி பறக்க மட்டும் தெரியுது. நமக்கு முன்ன பின்ன பழக்கமே இல்லை, அதுக்குள்ள நீங்களா ஒரு முடிவுக்கு வரீங்க? ஏன்னா உன்ன மாதிரி எக்கச்சக்க ஆட்களை பார்த்திருக்கேன். நீங்க என்ன நம்ப வேண்டாம், லார்ட் பாவை கண்டிப்பா நம்புவீங்கல்ல? தலைவர் போவா? கிங்ஃபின் ராஜ்யத்தோட போவா? அவரே தான். அப்ப நீ யாரு? நான் அவரோட காவல் படையோட தளபதியா இருக்கேன், ஜான்ஜோ. ஷெங் லூபனை இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன பொண்ணு மாதிரி. நீ எதிர்பார்க்காத இன்னொரு விஷயத்த சொல்லவா? நான் ஷெங்லூபன்லாம் இல்ல, அவரை மாதிரி ஆகணுங்கிறது என்னோட ஆசை. என்னோட பேரு காங் இலெங். பேர் சொல்லி கூப்பிடாத. இவளோட உண்மையான பேரு காங்லூஸ். நான் சொன்னது சரியா? 6வது தலைமுறையோட சிறந்த தற்காப்பு ஆசிரியர். குண்டு தாத்தா, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பார்த்து பேசு. கோவப்படாத. உன் கோவத்தை பார்த்து பயந்துட்டேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? கியான்குன் அரண்மனையில கத்துனா உனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்தாகணும். வாய மூடு. உன் கூட சண்டை போட எனக்கு நேரம் இல்ல. இதுதான் மறைந்த ரகசியம். மறைந்த ரகசியமா? ஆனா மதகுருவை பத்தி இதுல குறிப்பிடல. இது முனிவர் லூபனால எழுதப்பட்டிருக்கு. முதல் பகுதியில சமய தத்துவ கோட்பாடு, அடுத்தது மருத்துவத்துக்கான குறிப்பீடு. எனக்கு இதை பத்தி ஓரளவுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னொரு புத்தகம் இருக்கு. அதை படிச்சாதான் பொறியியல் முறையில ராட்சசனை உருவாக்க முடியும். 1000 வருஷமா அது யார் கண்ணிலையுமே காண முடியல. ஆனா உங்களை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். காங் சென்சே மறுபிறவி எடுத்திருக்காருன்னு சொல்றீங்க இல்லையா? கைஃபங் ஆளுங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்களே. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க நீங்களாம்? உங்களுக்கு எல்லாம் நாட்டு நடப்பே தெரியாதா? உண்மையே சொல்லணும்னா நானும் ஒரு ரசவாதி தான். ரகசியமா யார்கிட்டயும் சொல்லாம இருக்கேன். நம்பிக்கையின்படி நம்ம முன்னோர்கள்லாம் நீர்நிலையில ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க நமக்கு உதவி செய்ய போறாங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது பொறிமுறை அரக்கன் தான். சரி பாருங்க, இந்த அரக்கன் பறக்கக்கூடியவனாவும் மத்தவங்க ஆன்மாக்குள்ள இறங்கக்கூடியவனாவும் இருக்கான். இதுல எழுதிருக்கத வச்சு பார்த்தா ஆமை மாதிரியும் கரடி மாதிரியும் டிராகன் மாதிரியும் இருக்குமா. உருவம் ரொம்ப பெருசா செம்பாலையும் கட்டைகளாலையும் செய்யப்பட்டிருக்குமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அரக்கனோட பேரு ஜான்வா தான் இருக்கணும். இத செய்ய அதிக அளவுல ஆள் பலமும் நேர அவகாசமும் தேவைப்படும். எல்லாத்துக்கும் மேல அந்த அதிசய இயந்திரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி அவனுக்கு கிடைச்சிருக்கும்? என்ன இயந்திரம் அது? ஜுவான் இரும்பு இயந்திரம். இந்த அரக்கனோட உடல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஜுவான் இயந்திரம் மூலியமா தான் நம்மளால அதை இயக்க முடியும். அது கிடைக்காத காரணத்துல தான் யாருமே இந்த மாதிரி ஒரு அரக்கனை உருவாக்கல. நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப குழப்பமா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உருவாக்குனதுக்கு பெரிய ஒரு காரணம் இருக்கணும். பெண்ணே, இங்க பாரு. அப்போ உனக்கு அந்த அதிசய பொருள் எங்க கிடைக்கும் தெரியுமா? என்னால முடியாதது எதுவுமே இல்ல. இத நான் செஞ்சு கொடுக்கணும்னா 2 நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? நீங்க எனக்கு 2 மடங்கு சம்பளம் கொடுக்கணும். அத வச்சு குவான்கு அரண்மனையை கட்டிடுவேன். 2வது, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எந்த மக்கள்? நேரம் வரும்போது சொல்றேன். அப்படின்னா லவ், இந்த பொண்ணை நம்ம தேடுதல் பணியில சேர்த்துக்கங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க இவங்க உதவுவாங்க. சரியா சொன்னீங்க. ஆரம்பிக்கலாம் தளபதி. டெங்கு அவரோட மைத்துனர் வருவாருன்னு சொன்னாரே, எங்க அவரு? யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய், கிட்ட வராத. காப்பாத்துங்க. வணக்கம் குருவே. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கேன். விசாரணை கைஃபிங் ஆளுங்க கைக்கு போயிருக்கு. அவங்களுக்கு உதவியா இருக்குது ஷெங் லூபன். தலைவரோட உத்தரவு இல்லாம அரக்கனை வெளியில விட வேணான்னு சொல்லியிருக்காரு. வருகிறேன். நன்றி குருவே.
நல்ல வந்தீங்க. நண்பா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு கூட? சில விஷயங்களை கண்டுபிடிக்கவா? நீங்க 2 பேரும் வாயை மூடிட்டு வரீங்களா? சரி, இந்த பொண்ணு யாரு? நான் தான் ஷெங்லு பன்ஷு. யார்கிட்டயும் சொல்லிடாத. உனக்கு இப்ப புரியும் பாரு. நீ பன்னிங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கும்போது நான் தான் வந்து உன்னை காப்பாத்தினேன். ஆமா, இப்ப தெரியுது. நீங்க இல்லனா நான் வெளியே வந்திருக்கவே முடியாது. காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். பெண்ணே சொல்லு, நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா? இந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரகசியம் சொல்ற, கவனமா கேளுங்க. அரண்மனைக்கு கீழே ஒரு உலகம் இருக்கு. கேள்விப்பட்டதில்ல. அதானே, பெரிய ஆளுங்க கூட பழக்கம் வச்சிருந்தா இதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்தா என் கூட வாங்க. பரவாயில்ல, வேலையை நல்லா சுறுசுறுப்பா தான் பாக்குறீங்க. இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. இங்க இருக்க நிறைய பேருக்கு காது கேட்காது. சிலர் பேச கூட மாட்டாங்க. இது ரொம்ப மோசமான சண்டை. சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. நான் சொல்ற ரகசியத்தெல்லாம் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. எனக்கே காத்து வாக்குல வந்துச்சு. இவங்கெல்லாம் கடத்தி கொண்டு வரப்பட்டு விற்க முடியாம மிச்சம் இருக்கிறவங்க. இவங்க எல்லாரையும் வியாபாரிகளோட அடிமையா பயன்படுத்திக்குவாங்க. பாவம். அண்ணே வாங்கண்ணே வாங்க, சீக்கிரமா வந்து வாங்க. நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்ல. உனக்கு பிடிச்சிருக்காது? இங்கதான் இருக்கு. எடுத்து. ஏய் சொல்லு. காசு கூட கம்மியா தான் ஒரே டைம்ல எடுத்து. நீ போலாமா? வாங்கிட்டு போ. இந்த இடத்த பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல? கேஃபங் ராஜ்யத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க ஒரு ஆபத்தான இடம் இது. முன்னோடி ஃபோயின் அவர் தான் இதுக்கு காரணம். சரி வாங்க, நீங்க எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் பார்க்க போறீங்க. பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா பியாஜிங் நூற்றுக்கணக்கான ராஜ்யங்களுக்கு தலைநகரமா இருந்திருக்கு. சொல்ல போனா இப்பவும் அப்படித்தான். மஞ்சள் நதியில 10 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதுக்கடியில எத்தனை உலகங்கள் மறைஞ்சிருக்குன்னு தெரியாது. என் குழந்தைய காப்பாத்துங்க, என் குழந்தைய காப்பாத்துங்க, நீங்களாவது காப்பாத்துங்க, ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்துங்க. இது கைஃபன் ராஜ்யத்தோட தப்பில்ல. சொல்ல போனா இப்படி ஒரு சந்தை இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. சந்தோஷமா இருக்கு. சொல்ல போனா இத பத்தி உன்னை விட எனக்கு அதிகமாவே தெரியும். நீங்களும் என்ன மாதிரி பெரிய அதிகாரியானா உங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. நதிகள் மேலயும் குளங்கள் மேலயும் எனக்கு பெரிய ஆர்வம் இல்ல. நீ சொல்றது எல்லாமே உண்மையான விஷயம் தானா? வெற்றி, வேடிக்கையா விளையாடுற. உள்ள வெளியே, உள்ள வெளியே, உள்ள வெளியே. கூட கூட கூட. என்னோடது. மொத்தம்லாம் கிளம்புடா, கிளம்பு. வாங்க வாங்க, வந்து இந்த பொருளை வாங்கிட்டு போங்க. தாத்தா காப்பாத்துங்க. ஏய், என்ன பண்ற? விடு, என்ன விடு. இங்க வாங்க. தாத்தா காப்பாத்துங்க. தாத்தா தாத்தா காப்பாத்துங்க. எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம போய் வாங்கலாமா? நான் ரொம்ப நாளாவே அதை பார்த்துட்டு இருக்கேன். வாங்க. என்ன சொல்ற? என் கூட வாங்க, நான் உங்க சூட்டை தணிக்கிறேன். அட வாங்க, நான் உங்களுக்காக உள்ள வெயிட் பண்ணி. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சகோதரா, நான் போயிட்டு கொஞ்சம் சூட்டை தணிச்சிட்டு வரட்டுமா? இந்த இடத்த பார்த்தா ரொம்ப ஆபத்தா தெரியுது. நீ தனியா போறது நல்லதில்ல. அட வந்துடுறேன்ப்பா, சீக்கிரம் வந்துடுறேன். வந்துடுறாரு.
செஞ்சி கடை. வா உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதிசய பொருட்கள் இங்க அதிகமா இருக்கு. நீங்க எதை தேடி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன? அரிய பொருட்களை வியாபாரம் பண்ற வியாபாரி, பரம்பரை வியாபாரம். நான் சொல்றது சரியா? சரியா சொன்னீங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? மேற்குல இருந்து வந்திருக்கோம். கிழக்குல வெளிச்சம் தெரியாது, நெருப்பு சுடாது, தண்ணி வெளியே போகாது. புரியுதா? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தேடுறது ஒரு அரிதான பொருள். சொன்னா கேளுங்க. நேர அவகாசம் உங்களுக்கு இல்ல. இன்னும் என்கிட்ட அது 2 தான் இருக்கு. இப்ப அத உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. போன மாசம் தான் இதுல 7 வித்தேன். இப்ப இந்த அரிய பொருள் உங்க கைக்கு வரப்போகுது. இது அரிய பொருள்னு சொல்றீங்க, நான் எப்படி நம்புறது? நம்பலன்னா சோதிச்சு பாத்துக்குங்க. பணமும் வாங்கிட்டீங்க. எனக்கு ஒரு பதில் கிடைக்குமா? இதுக்கு முன்னாடி இதை யார் வாங்கினாங்க? நீங்க இப்ப கிளம்பலாம். உங்க எண்ணம் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. விதிமுறைகள் தெரியாம இந்த கடைக்குள்ள எப்படி வந்தீங்க? என்ன கோவப்படுத்தாம ஒழுங்கா வெளியில போயிருங்க. நீ கேட்கிற தகவல் எதுவும் உனக்கு கிடைக்க போறதில்ல. புரிஞ்சுதா? நான் எதையும் சொல்ல போறதில்ல. நான் வாடிக்கையாளர், நீங்க ஒரு வியாபாரி. கேள்வி கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. வெறுப்பா இருந்தா சொல்லுங்க. ஏய், இங்க வா. என்ன வேணும்? என்ன பண்ற? யான் குஷி போஷே. புரியுது புரியுது. நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிடுங்க. ஓடுங்க. நெல்லு. இத வச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம்.
சத்தமா இருக்கு. தலைவரை காப்பாத்துங்க. ராஜ்யத்தோட 2 அதிகாரிகள் எங்க போனாங்கன்னு தெரியல. நிறைய மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. டெங்ஷே கூட பேச்சுவார்த்தை நடத்த வந்த அதிகாரிகளும் அரக்கனால தாக்கப்பட்டிருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பதட்டமா இருக்கு. டோடாங் சூச்சிங், நம்ம நகரத்துல இந்த மாதிரி நடந்ததே இல்ல. கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரும். மக்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி போய் இருக்காங்க. சொர்க்கத்திலிருந்து கொடூர அரக்கர்கள் நம்மளை தாக்க போறாதா சிடி அஞ்சன் சொல்லியிருக்காரு. பழைய மந்திரிகள் எல்லாருமே மதுபானத்துக்கு அடிமையாகி போய் இதை பத்தி யோசிக்காம தன் நிலை மறந்து போயிருக்காங்க. நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த நிலைமைக்கு மன்னிக்கவும். என்ன உங்களுக்கு 10 நாள் அவகாசம் தரேன். திருவிழாவுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சாகணும். கண்டிப்பா. உத்தரவு. எனக்கு தெரியும். எப்படி? இது நாட்டோட முதல் மந்திரியோடது. பியாங்சிங் டுகான் கிங் ஜாக்காக வரைஞ்சது. இதோட பயன்பாடு என்ன? உண்மையை சொல்லணும்னா இப்போதைக்கு அதை சரியா சொல்ல முடியாது. இந்த அடையாள அட்டையை வச்சு அவனோட குறைபாடை நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. இதை வச்சு பார்க்கும்போது அவன் ஹைச்சிங்கோட வார்த்தைகளை பின்பற்றுவான் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் பியான்ஜிங்ல இருப்பான்னு தோணல. நீ என்ன சொல்ல வர? அவன் சிங்கோட வார்த்தைகளை பின்பற்றுவானா? உனக்கான இடத்த நீயே தேடு. அதேதான். இந்த வரைபடத்தை வச்சு மட்டும் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியாது. நீ சொல்றத வச்சு பார்த்தா அவன் டியானியோன்ல தான் இருக்கணும். அது ஒரு அற்புதமான மலைப்பகுதி. ஷினோக்கு பின்னாடி இருக்கு. அங்க ஒரு பெரிய ராஜ்யமே இருக்கு. அப்படின்னா நம்மளை கொல்ல வந்தவன் அங்கதான் இருக்கணும். ஆமா, அந்த சந்தைய பத்தி மறந்துடாத. வானம் இங்க 8ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. நிலம் 5 வகையா வகுக்கப்பட்டிருக்கு. நட்சத்திரங்கள் 4 வகையா சங்கமிச்சிருக்கு. 4 சாத்தியக்கூறு இருக்கு. பிரம்ம கோபுரம் நட்சத்திரங்களோட இடத்துக்கு போனா அந்த கொலையாளிய கண்டுபிடிச்சிடலாம். என்னோட கணிப்பு படி அந்த பொருளை வாங்கினவன் டியான்யூன் நகரத்தோட நடுப்பகுதியில தான் இருக்கணும். நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? இங்க ஆளுங்க இருக்க மாதிரியே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இங்க மக்கள் வந்து போனதுக்கான வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இந்த இடமா தான் இருக்கணும். நில்லு. கவனம். இந்த மாதிரி பெரிய சுவரை தாண்ட நீ நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. என்ன கேட்காம நீ ஏன் சுவரை தாண்ட? நான் விதிமுறைகள் படிதான் தாண்டுவேன். எதிரிகள் கண்டிப்பா நம்மள பாத்திருப்பாங்க. அவங்க நம்மள கண்டிப்பா தேடி வந்து கொல்ல போறாங்க. இதுக்கு கதவு வழியாவே வந்திருக்கலாம். ஏன் நீ தேவையில்லாம அவசரப்படுற? இருக்கீங்களா? யாராவது இங்க இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் எப்படி உள்ள வந்தீங்க?
இது சக்தி வாய்ந்த ஆபத்தான ஆயுதம். இந்த வித்தையெல்லாம் சாதாரண ஆளால பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் கவனமா இருக்கணும். என்ன இடம் இது? ரொம்ப பயமா இருக்கு. இங்க ஒரு பாதை இருக்கு. கடவுளே, எப்படியாவது காப்பாத்துப்பா. என்ன தவிர இந்த இடத்துக்கு யாரும் வந்தா உயிரோடு போக முடியாது. உன்னை விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஒழுங்கா என் கூட வா. அது ஏகாதிபத்திய நீதிமன்றத்தின் கழுகு நாயாக மாறியது. அப்படியா சொல்ற? என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு என்ன கூட்டிட்டு போ. கவனம், அது ஒண்ணு தாக்க வருது. ஓடாத நில்லு. மருத்துவரே, மருத்துவரே, காப்பாத்துங்க. இது வேகமா வாங்க. வணக்கம் குருவி. நம்ம உருவாக்குன அரக்கன் பியான்ஜிங் நகரத்தையே கதிகலங்க வச்சிட்டோம். பெய்ஜிங் ராஜ்யமே என்ன பண்றதுன்னு தெரியாம கலங்கி போயிருக்காங்கல்ல. உன் வேலைய நீ சிறப்பா செஞ்சு முடிச்சிட்ட. ரொம்ப நன்றி குருவே. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊர் திருவிழா வரப்போகுது.
அந்த திருவிழாக்கு அப்புறமா ஜாஜாங் கிங்வாங்கில் தான் இருப்பான். ராடோ பாதுகாப்பு கம்மியாக தான் இருக்கும். அதுதான் சரியான நேரம். இது எப்படி பண்ணணும்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா குருவே, உங்க ஆசைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். நல்லது. நாளைக்கு யாருக்கும் தெரியாம நீ கேட்டது உனக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட பாதுகாப்பு குரு நீயா தான் இருப்ப. அதுக்கப்புறம் உனக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள உன் இஷ்டத்துக்கு பழிவாங்க. உங்க ஆதரவுக்கு நன்றி குருவே. சென்று வா. மாமா வணக்கம். எப்படி இருக்க? நம்ம திட்டம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கவலையப்படாதீங்க, திட்டப்படி எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு. கைஃபைங்லேருந்து வந்த தளபதிக்கு என்னாச்சு? அந்த பொண்ணை கொன்னுட்டியா? அவளை நான் பயங்கரமா தாக்கிட்டேன். இனிமே யாராலையும் அவளை காப்பாற்ற முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. நல்லது. என்ன இருக்கு? விஷம் கொண்டு ஆயுதத்தால் அவளை தாக்கியிருக்காங்க. சிறந்த மருந்து கொடுத்து அவளை காப்பாத்திருக்கேன். எதிரிகளை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எதை பத்தின பயம்? இன்னும் அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சு. அப்பா, அண்ணனை அடிக்காதீங்கப்பா, அண்ணனை அடிக்காதீங்கப்பா. இப்படியே அடிச்சிட்டு இருந்தா அண்ணன் இறந்துருவாருப்பா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ செஞ்சது தப்பு. நான் செஞ்சது தப்பு இல்ல. வித்தைகளை கத்து கொடுக்க கூப்பிட்டாங்க, நான் போய் கத்து கொடுத்தேன். நல்லதுக்காக தான் பண்ணேன். எனக்கான வாழ்வாதாரத்தை நான் உருவாக்கி கூடவா? நீதி நேர்மன் வாழ்ந்தா அது உங்களுக்கு பேரை மட்டும்தான் உருவாக்கி கொடுக்கும். உங்களை மாதிரி வாழ்ந்தோம் செத்தன்னு இருக்க எனக்கு ஆசை இல்ல. நீ செஞ்ச தப்ப மறைக்க என் மேல குத்தம் சொல்றியா? உனக்கு தெரிஞ்ச வித்தைகளை நீ கத்து கொடுத்தது தப்பு. நீ செஞ்சது பெரிய துரோகம். நீங்க ஒரு கோழை. தைரியன்றதே உங்களுக்கு இல்ல. இந்த பள்ளியை என்கிட்ட கொடுங்க, நான் நடத்துறேன். நீ முதல்ல இங்கிருந்து வெளியே போயிரு. அப்பா, அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. அண்ணன் போறாருப்பா, போக வேணான்னு சொல்லுப்பா. அப்பா சொல்லுங்கப்பா, போக வேணா சொல்லுங்கப்பா. அண்ணா போகாதீங்கண்ணா, அண்ணா போகாதீங்கண்ணா, போகாதீங்க. என்னோட திறமை என்னன்னு இந்த இடத்துக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு நாள் நிரூபிச்சு காட்டுவேன். அண்ணா போகாதீங்கண்ணா, சொன்னா கேளு, வாமா, போகாத.
நடுராத்திரியில மவுண்ட் கெங்கெட்ஸு மோட்சி கெட்டியும் இங்க வந்திருக்காங்க. அண்ணா சகோதரி, அண்ணா அடையாளமே தெரியல. நல்லா வளர்ந்துட்ட. நம்பவே முடியல. பல வருஷம் கடந்துருச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்கெல்லாம் இல்லாம ஏதோ இருக்கேன். ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப என் கூடவே வந்துருங்க. அது முடியாது. என்னால திரும்ப வர முடியாது. உங்களை நினைச்சு அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. அவரை என் அப்பான்னு சொல்லாத. நான் நம்ம பள்ளிக்காக எவ்வளோ உழைச்சேன். ரசவாதத்தை கத்துக்கிட்டேன். எனக்காக ஒரு பள்ளி அமைச்சு கொடுங்கன்னு கேட்டேன். என்ன சொல்றீங்க? தனியா எப்படி ஒரு பள்ளி தொடங்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச வித்தையை இந்த உலகம் முழுக்க பரப்பன. அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா உங்க வித்தை தப்பான ஆளுங்க கிட்ட போயிடுச்சுன்னா கண்டிப்பா பெரிய அழிவை ஏற்படுத்தும். அப்படியெல்லாம் யோசிச்சா கடைசி வரைக்கும் இங்கே கடந்து சாக வேண்டியதுதான். ஒரு முறை அரக்கன நீங்க தான் உருவாக்குனீங்களா? ஆமா, நான் தான் உருவாக்குனேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன்னா நான் கத்துக்கிட்ட வித்தை இந்த உலகம் பூரா பரவணும், எல்லாரும் என் புகழ் பாடணும். இதோ பார் சகோதரி, நீ என் கூட வந்துடு. இன்னைக்கு இரவு முடிஞ்சதும் திருவிழா தொடங்குது. நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டேன். அரக்கன் வெளியே வர போறான். எல்லாருக்கும் தெரிய போகுது. என்னுடைய திறமை எல்லாருக்கும் தெரிய போகுது. என் வாழ்க்கை பதில் சொல்லு. நீ என்னை ஏமாத்திட்ட. பெண்ணே சொல், நீ மறைக்கிறதுக்கான காரணம் என்ன? லார்ட் பவு கிட்ட நடந்தது சொல்லு. அவரு கண்டிப்பா தீர்வு கொடுப்பாரு. பொறிமுறை அரக்கனை உருவாக்குனது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யாருன்னா? அப்படின்னா இதெல்லாம் செஞ்சது உங்க அண்ணன் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்றேன். நீ மருத்துவமனையில் இருந்தப்போ யாரோ ரகசியமா உள்ள நுழையிற சத்தம் கேட்டுச்சு. அவன் செயலை கவனிக்க நான் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். வந்த உனக்கு மருத்துவம் அழைச்சி குணப்படுத்தினான். உனக்கான அழைப்பையும் விடுத்துட்டு போனான். அதை வச்சு தான் நீங்கள் சந்திச்ச இடத்தையும் நீங்கள் பேசின விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போதான் அவர் உங்கள் அண்ணன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. பல வருஷம் அவர் உங்கள் கூட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் மனசுல இருக்க கெட்ட எண்ணத்தை அழிச்சாகணும். அந்த அரக்கனை அழிக்கணும். குருவே, எங்க அண்ணனை காப்பாத்துங்க. அவர் நல்லா வாழணும். மக்களை காப்பாத்தனா எதையும் செய்ய தயாரா இருக்க. கவலைப்படாத, எழுந்திரி மகளே. எண்ணம் சரியா இருந்தா செயலும் சரியா தான் இருக்கும். ஆனா உங்க அண்ணனுக்கு இது கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வந்தாகணும். தர்மம் ஜெயிச்சு அதர்மத்தை கொல்லும். யாரோ சொல்லிதான் எங்க அண்ணன் இதெல்லாம் செய்யறாரு. நேத்து ராத்திரி பேசுறத வச்சு பார்த்தா எங்க அண்ணன் உருவாக்கி இருக்கிற அரக்கன் இந்த முறை கண்டிப்பா திருவிழா முடிஞ்சு அரசனை கொன்னுடுவான். எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் டென்சிங் தான். அவசரமா உங்க அண்ணனை தடுத்து நிறுத்தணும். அவன் திட்டத்தை முறியடிக்கணும். அவன் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கான்.
இன்னைக்கு ராத்திரி நீங்க திருவிழாவை கொண்டாடுங்க. நாளைக்கு மொத்தமா முடிச்சிடலாம். இன்னைக்கு ராத்திரி இந்த திருவிழாவை கொண்டாட எல்லாரும் என் கூட சேர்ந்து இந்த பல ரசத்தை அருந்துங்க. அரசர்களுக்காக, மக்களுக்காக, நாட்டுக்காக நாங்கள் இதை அருந்துகிறோம். யார் அது? நான் யாரா? இன்னைக்கு இந்த உலகத்துக்கே தெரியட்டும் நான் யாருன்னு. இப்ப தெரியுதா? வீரர்களே, வீரர்களே, அரசே, அரசே, ஓடுங்க, சீக்கிரமா ஓடுங்க, சீக்கிரமா வாங்க, 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 வாங்க போலாம், சீக்கிரமா போயிடலாம், வாங்க, என்ன காப்பாத்துங்க, ஏய் வீரர்களே, அதை தாக்குங்க.
எரிபொருள் தாக்குதலா? அண்ணா நிறுத்திடு. உனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது. எதுவும் பேசாத. கவுன்சல் உன்னை கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. தளபதியாரே, பெண்ணே பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. என்ன நீ ஒரு பெண்ணா? ஆமா, நான் பொண்ணுதான்.
மண்டியிடு. உன்னால எத்தனை பேரோட உயிர் போயிருக்கு தெரியுமா? அதெல்லாம் பத்தாதுன்னு அரசர் மேல கை வைக்க வந்துட்டேன். உனக்கு சாகர வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கறேன். டெங் சொன்ன தண்டனை சரியானது. நன்றி அரசே. ஆனா அவனை இல்ல, இவனை சிறையில் அடைங்க. இவனை தான் சொல்றேன். உத்தரவு அரசே. அரசே அரசே அரசே. வாய மூடு டெங்சோ. நீ என்ன கொல்றதுக்காக போட்ட எல்லா திட்டமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த வித்தக்காரன் கூட சேர்ந்து எவ்வளவு அழிவை ஏற்படுத்தி இருக்க, எத்தனை அப்பாவிகளை கொண்டிருக்க. உன்னால மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நீதான் செஞ்சேன்னு எனக்கு ஆதாரமும் கிடைச்சிருக்கு. நீ எதுவும் பேசாத. அரசே, யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணனையும் அந்த அரக்கன் தான் கொன்னான். நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். லிங்மே, நீ பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருந்த. ஆனா அரசு அதை நிராகரிச்சிருச்சு. உன்னோட இந்த ஆசைக்காக உன் தங்கச்சியே பலி கொடுத்துட்ட. இப்போ உன் வாழ்க்கையே இழந்துட்ட. நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் தங்கச்சி உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சா. அவ ஆசைப்பட்டது நீ நல்லவனா இருக்கணும்னு. அதையாச்சும் நீ நிறைவேற்றிடு. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நடந்த எல்லா கொலைக்கும் இவன் தான் காரணம். எங்க 2 பேரையும் உயிரோட விடாதீங்க. இவன் பேச்சை கேட்டு நான் நிறைய பேரை கொன்னுட்டேன். தப்பு பண்ணிட்டேன். நான் சொல்றது எல்லாமே உண்மை. இன்னைக்கு அரசரை கொல்ல திட்டம் போட்டு இருந்தோம். இந்த திட்டத்தை போட்டதும் இவன் தான். வாய மூடுன்னு சொன்ன. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் என் மேல பழி போடுற? வேடிக்கையா இருக்கு. வீரர்களே, உத்தரவு. எல்லாரையும் சிறைப்பிடிங்கள். உத்தரவு. சரி அரசே, என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. அரசே, என்ன விட்டுருங்க. என்ன விட்டு சொல்லுங்க. அரசே, என்ன விட்டு சொல்லுங்க. அரசே, நான் எந்த தப்பு பண்ணல. என்ன விட்டு சொல்லுங்க. பாவை இழந்துட்டோம். இந்த ஒரு இரவு எல்லாத்தையும் மொத்தமா மாத்திடுச்சு. ஒரு பெரிய கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்வை மறக்கவே முடியாது. நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்கு. உண்மைதான் அரசே. இனியாவது மக்கள் நிம்மதியா இருக்கட்டும். நீ இங்கிருந்து போய் தான் ஆகணுமா? கொஞ்ச நாளைக்கு நிம்மதியை தேடி போறேன். மறுபடியும் வருவேன். எப்போ திரும்பி வருவேன்? தெரியல. நான் பழச மறக்கணும். நிம்மதி வேணும். அதுக்கப்புறம் திரும்ப வருவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா ஜெங் யுவேயோட பொருளை திருடுவ?